பாவக் கணக்குகளை சரி செய்து புண்ணியத்தை அதிகப்படுத்த நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான நாள்தான் சித்ரா பௌர்ணமி. வரப்போகும் 2026ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி அன்று உங்கள் வீட்டிலேயே சித்ரகுப்தர் பூஜையை மிக எளிமையாக சரியான நேரத்தில் எப்படி செய்து உங்கள் கவலைகளை போக்குவது என்று இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். உங்கள் பாவக் கணக்குகளை நீக்கி புண்ணியங்களை சேர்க்கும் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் எந்த குழப்பமும் இல்லாமல் செய்ய முடியும். பிரிவு 1, சித்ரா பௌர்ணமியின் முக்கியத்துவமும் சித்ரகுப்தரின் கதையும். முதலில் இந்த சித்ரா பௌர்ணமி நாள் ஏன் இவ்வளவு முக்கியம் என்று தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. இந்த நாளில்தான் சந்திரன் தனது 16 கலைகளுடன் முழு பிரகாசத்துடன் மிக அழகாக காட்சி தருவார். ஜோதிடப்படி சூரியனுக்கு நேர் எதிர் திசையில், அதாவது 180 டிகிரியில் சந்திரன் வருவதால் சூரியனின் முழு ஒளியையும் பெற்று பூமிக்கு முழுமையாக பிரதிபலிக்கிறார். இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக நேரமாக கருதப்படுகிறது. இந்த 2026ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமியானது மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. பௌர்ணமி திதி அதற்கு முந்தைய நாளான ஏப்ரல் 30 வியாழக்கிழமை இரவு 9:12 தொடங்கி மே 1 வெள்ளிக்கிழமை இரவு 10:52 வரை இருக்கிறது. அதனால் வியாழன் இரவு தொடங்கி வெள்ளி இரவு வரை பௌர்ணமியின் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருக்கும். இந்த நாள் யாருக்கு உரியது என்று கேட்டால், நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை எல்லாம் துல்லியமாக பதிந்து வைக்கும் சித்திரகுப்தருக்கான நாள் இது. சித்திரகுப்தர் யமதர்ம ராஜாவின் கணக்காளர். நாம் இந்த பூமியில் வாழும்போது செய்யும் ஒவ்வொரு சின்ன நல்லது கெட்டது என அனைத்தையும் ஒரு பதிவேட்டில் எழுதி வைப்பதுதான் அவருடைய வேலை. நம் ஆயுள் காலம் முடிந்து யமலோகம் செல்லும்போது அந்த கணக்கை வைத்துத்தான் நமக்கு சொர்க்கமா நரகமா என்பது தீர்மானிக்கப்படும். அதனால் சித்திரகுப்தரின் அருள் நமக்கு மிகவும் முக்கியம். சித்திரகுப்தர் எப்படி உருவானார் தெரியுமா? அதற்கு பல புராண கதைகள் சொல்லப்படுகின்றன. ஒரு முக்கிய கதைப்படி ஒருமுறை சிவபெருமான் ஒரு தங்க பலகையில் ஓர் அழகிய சித்திரத்தை வரைந்தார். அதை பார்த்த பார்வதி தேவி அந்த ஓவியத்திற்கு உயிர் கொடுக்குமாறு கேட்க சிவனும் அவ்வாறே செய்தார். அப்படி சித்திரத்திலிருந்து உயிர் பெற்று வந்ததால் அவருக்கு சித்திரபுத்திரன் அல்லது சித்திரகுப்தன் என்று பெயர் வந்தது. சித்திரை மாதம் பௌர்ணமி நாளில் அவர் அவதரித்ததால் இந்த நாள் சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடப்படுகிறது. இன்னொரு கதையும் சொல்லப்படுவதுண்டு. தேவர்களின் அதிபதியான இந்திரனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருத்தம் இருந்தது. அவரும் அவர் மனைவி இந்திராணியும் சிவனை நோக்கி கடுமையாக தவம் இருந்தார்கள். அவர்களின் தவத்தில் மகிழ்ந்த சிவன் சித்திரகுப்தரை காமதேனுவின் வயிற்றில் பிறக்கச் செய்து இந்திரனின் மகனாக வளர அருள் புரிந்தார். அதன்படி சித்திரகுப்தர் கையில் ஏடும் எழுத்தாணியுமாக காமதேனுவின் வயிற்றிலிருந்து அவதரித்தார் என்று கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சித்திரகுப்தர் காஞ்சிபுரத்தில் சிவனை நோக்கி தவம் இருந்து எல்லா உயிர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் பெரும் பொறுப்பை பெற்றார். அதனால்தான் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நாம் அவரை மனமுருகி வழிபட்டால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு புண்ணிய கணக்கு அதிகமாகும் என்று நம் முன்னோர்கள் நம்பினார்கள். இது நம்முடைய கர்ம வினைகளை குறைப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. பிரிவு 2, பூஜைக்கான தயாரிப்புகளும் தேவையான பொருட்களும். சரி, இப்பொழுது நாம் பூஜை எப்படி செய்வது என்று பார்க்கலாம். முதலில் பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்று ஒரு பட்டியல் போட்டுக்கொள்ளலாம். சித்திரகுப்தர் பூஜை ரொம்ப எளிமையானதுதான், ஆனால் சில பொருட்கள் மிக முக்கியமானவை. சித்திரகுப்தர் படம். சித்திரகுப்தர் படம் இருந்தால் மிகவும் விசேஷம். அப்படி இல்லையென்றால் ஒரு மஞ்சள் பலகையிலோ அல்லது ஒரு வெள்ளைத்தாளிலோ வரைந்து கொள்ளலாம். சிலர் அரிசி மாவில் தெற்கு திசையை பார்த்த மாதிரி சித்திரகுப்தர் கோலம் போடுவார்கள். அவர் கையில் ஏடும் எழுத்தாணியும் இருப்பது போல் வரைய வேண்டும். புதிய நோட்டு புத்தகம் மற்றும் பேனா, இது ரொம்ப முக்கியம். நம் பாவ புண்ணிய கணக்கை எழுதப் போகும் சித்திரகுப்தருக்கு நாமும் ஒரு புதிய நோட்டையும் பேனாவையும் சமர்ப்பிக்கிறோம். அந்த நோட்டையும் பேனாவையும் வாங்கி மஞ்சள் குங்குமம் வைத்து தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். மஞ்சள் பிள்ளையார்
எந்த ஒரு பூஜையையும் விநாயகர் வழிபாட்டுடன் தான் தொடங்க வேண்டும். அதனால் ஒரு சின்ன தட்டில் மஞ்சள் பொடியை நீர் விட்டு பிசைந்து ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பூஜைக்கான மற்ற பொருட்கள் பல வண்ணப்பூக்கள் கிடைத்தால் சிறப்பு. அட்சதை, மஞ்சள் கலந்த பச்சரிசி, பஞ்சபாத்திரம் மற்றும் தீர்த்தம், வெற்றிலை பாக்கு, பழங்கள் வாழைப்பழம், மாம்பழம் போன்ற அந்தந்த பருவத்தில் கிடைக்கும் பழங்கள், தேங்காய், சந்தனம், குங்குமம், விளக்கு, எண்ணெய், திரி, ஊதுபத்தி, சாம்பிராணி மற்றும் கற்பூரம். நவதானியங்கள் 9 வகையான தானியங்களையும் ஒரு முறத்தில் பரப்பி வைப்பது மிகவும் நல்லது. இது சித்திரகுப்தரை மகிழ்விக்கும் ஒரு செயலாக கருதப்படுகிறது. கோலம். பூஜை செய்யும் இடத்தை சுத்தம் செய்து மாக்கோலம் போட வேண்டும். வீட்டு வாசலிலும் பூஜை அறையிலும் மாக்கோலம் போடுவது மங்களகரமானது. சிலர் சித்திரகுப்தர் கோலம் போட்டு அதன் அருகில் மலையளவு பாவம் செய்தாலும் கடுகளவாகவே எழுது என்று எழுதுவார்கள். இது நம்முடைய வேண்டுதலை பணிவுடன் தெரிவிக்கும் ஒரு முறை. இந்த பொருட்களையெல்லாம் முதல் நாளே தயார் செய்து வைத்துக் கொண்டால் பௌர்ணமி அன்று காலை பதற்றமில்லாமல் பூஜையை தொடங்கலாம். பிரிவு 3, நெய்வேத்தியம் தயாரிக்கும் முறை. அடுத்து மிகவும் முக்கியமான பகுதி, நெய்வேத்தியம். சித்திரகுப்தர் பூஜைக்கு என்னென்ன நெய்வேத்தியங்கள் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். இந்த பூஜையின் ஒரு முக்கிய அம்சம் உப்பு இல்லாத உணவை படைப்பதுதான். அதனால் விரதம் இருப்பவர்களும் நெய்வேத்தியம் தயாரிப்பவர்களும் இதை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். சித்ரான்னங்கள், கலவை சாதங்கள். சித்திரகுப்தருக்கு பல வண்ணங்களில் இருக்கும் சித்ரான்னங்கள் மிகவும் பிடிக்கும். அதனால் சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம், புளியோதரை, தேங்காய் சாதம், தயிர் சாதம் போன்ற கலவை சாதங்களை தயார் செய்யலாம். இதில் தயிர் சாதம் தவிர மற்ற சாத வகைகளில் உப்பு சேர்க்கக்கூடாது. வெண்பொங்கல், இதுவும் ஒரு முக்கியமான நெய்வேத்தியம். பாயாசம், பாசிப்பருப்பு பாயாசம் செய்து படைக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், சித்திரகுப்தர் காமதேனு பசுவின் வயிற்றில் பிறந்ததாக ஒரு நம்பிக்கை இருப்பதால் சிலர் இந்த பூஜைக்கும் விரதத்திற்கும் பசும்பால், பசுநெய், பசுந்தயிர் போன்றவற்றை தவிர்ப்பார்கள். அதற்கு பதிலாக எருமைப்பால் பயன்படுத்தியும் பாயாசம் செய்யலாம். இது ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை மட்டுமே. உங்களால் பசும்பால் கொண்டுதான் செய்ய முடியும் என்றால் தாராளமாக செய்யலாம். மற்றவை பருப்பு சுண்டல், இனிப்பு கொழுக்கட்டை, மாங்காய் பச்சடி அல்லது மாங்காய் சேர்த்த குழம்பு உப்பு இல்லாமல், பானகம், நீர்மோர் உப்பில்லாமல், இளநீர். இந்த நெய்வேத்தியங்களையெல்லாம் சுத்தமாகவும் பக்தியுடனும் தயார் செய்ய வேண்டும். உங்களால் முடிந்ததை பக்தியுடன் செய்து படைத்தாலே போதும். எதுவுமே செய்ய முடியவில்லை என்றால் ஒரு பழம், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வைத்து கூட வழிபடலாம். முக்கியமானது நம்முடைய பக்திதான். பிரிவு 4, வீட்டில் பூஜை செய்யும் முறை. இப்போது நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த பூஜையை எப்படி படிப்படியாக செய்வது என்று விளக்கமாக பார்க்கலாம். பூஜை செய்ய உகந்த நேரம் 2026 மே 1 வெள்ளிக்கிழமை அன்று பூஜை செய்யலாம். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சுமார் 4:30 முதல் 6 மணி வரை செய்வது மிகவும் விசேஷம். அப்படி முடியவில்லை என்றால் காலை 9 மணிக்குள்ளாக பூஜையை முடிக்கலாம். அல்லது மாலையில் நிலவு உதயமான பிறகு சந்திர தரிசனம் செய்த பிறகும் பூஜை செய்யலாம். வெள்ளிக்கிழமை என்பதால் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை வரும் ராகு காலத்தில் பூஜை செய்வதை தவிர்ப்பது நல்லது. படி 1, பூஜை இடத்தை தயார் செய்தல். சித்ரா பௌர்ணமி அன்று காலையில் சீக்கிரமாக எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்திக் கொள்ளுங்கள். வீடு முழுவதையும் சுத்தம் செய்து பூஜை அறையில் மாக்கோலம் போடுங்கள். ஒரு மனைப்பலகை வைத்து அதன் மேல் ஒரு சுத்தமான துணியை விரித்து சித்திரகுப்தர் படத்தையும் நாம் தயார் செய்து வைத்திருக்கும் மற்ற பொருட்களையும் வையுங்கள். நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து பூஜை செய்ய வேண்டும். படி 2, விநாயகர் வழிபாடு. முதலில் நாம் பிடித்து வைத்திருக்கும் மஞ்சள் பிள்ளையாருக்கு சந்தனம், குங்குமம் வைத்து ஒரு பூ போட்டு உங்கள் அனைவருக்கும் தெரிந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. இப்படி சொல்லி எந்த தடையும் இல்லாமல்
பூஜை நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று விநாயகரை வேண்டிக் கொள்ளுங்கள். படி 3, சங்கல்பம். அடுத்து சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கையில் கொஞ்சம் பூவும் அட்சதையும் எடுத்துக்கொண்டு, இன்று சித்ரா பௌர்ணமி தினத்தில் சித்திரகுப்தரின் அருளை பெறவும், எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரின் பாவ புண்ணிய கணக்கில் இருக்கும் தவறுகளை மன்னித்து புண்ணியத்தை அதிகப்படுத்தவும், எங்கள் குடும்பம் நல்ல ஆரோக்கியத்துடனும் செல்வ வளத்துடனும் இருக்க வேண்டும் என்று இந்த பூஜையை நான் செய்யப் போகிறேன் என்று மனத்தார வேண்டிக் கொண்டு அந்த பூவை சித்திரகுப்தர் படத்திற்கு முன்னால் சமர்ப்பியுங்கள். படி 4, சித்திரகுப்தர் ஆவாகனம் மற்றும் பூஜை. இப்போது சித்திரகுப்தரை பூஜைக்கு அழைக்க வேண்டும். கண்களை மூடி சித்திரகுப்தரை மனதில் தியானம் செய்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சித்திரகுப்தம் மகா பிராக்ஞம் லேகணிபத்ர தாரிணம் சித்திர ரத்னாம்பரதரம் மத்தியஸ்தம் சர்வதேகினாம். அதாவது பேரறிவு கொண்டவரும் ஏடும் எழுத்தாணியும் கையில் ஏந்தியவரும் பல வண்ண ஆடை அணிந்தவரும் எல்லா உயிர்களுக்கும் நடுநிலையாளராக இருப்பவருமான சித்திரகுப்தரை நான் வணங்குகிறேன் என்பது இதன் பொருள். இப்படி சொல்லி பூக்களையும் அட்சதையையும் படத்திற்கு முன்னால் சமர்ப்பிக்க வேண்டும். பிறகு அவருக்கு ஊதுபத்தி காட்டி தீபம் காட்டுங்கள். படி 5, நோட்டு, பேனா பூஜை மற்றும் கணக்கு எழுதும் நிகழ்வு. இது பூஜையில் மிகவும் உணர்வு பூர்வமான ஒரு பகுதி. நாம் வாங்கி வைத்திருக்கும் புதிய நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் எடுத்து அதற்கு சந்தனம், குங்குமம் வையுங்கள். அந்த நோட்டின் முதல் பக்கத்தில் உங்கள் குலதெய்வத்தின் பெயரையோ அல்லது ஓம் நமசிவாய என்றோ எழுதுங்கள். இப்போது அந்த பேனாவை வலது கையில் பிடித்துக்கொண்டு, சித்திரகுப்தா, நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களையெல்லாம் மன்னிக்க வேண்டும். இனிமேல் நல்ல வழியில் நடப்பேன். என் புண்ணிய கணக்கை அதிகப்படுத்து என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் உள்ள மற்றவர்களையும் அதே போல் வேண்டிக் கொண்டு அந்த நோட்டில் அவர்கள் பெயரை எழுதச் சொல்லலாம். இது ஒரு குறியீட்டு நிகழ்வுதான். நம் கணக்கை நாமே நல்லபடியாக தொடங்குகிறோம் என்ற ஒரு நம்பிக்கை. படி 6, நெய்வேத்தியம் மற்றும் ஆரத்தி. இப்போது நாம் தயார் செய்து வைத்திருக்கும் எல்லா நெய்வேத்தியங்களையும் சித்திரகுப்தருக்கு படைக்க வேண்டும். ஒவ்வொரு நெய்வேத்தியமாக காட்டி கடைசியாக கற்பூர ஆரத்தி எடுக்க வேண்டும். ஆரத்தி காட்டும் போது மணி அடித்துக்கொண்டே ஓம் ஸ்ரீ சித்திரகுப்தாய நமஹ என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். முடியாதவர்கள் 11 அல்லது 21 முறை சொன்னாலும் போதும். படி 7, தானம் செய்தல். பூஜை முடிந்ததும் தானம் செய்வது மிகவும் முக்கியம். சித்ரா பௌர்ணமி அன்று செய்யும் தானம் நம்முடைய புண்ணிய கணக்கை பல மடங்கு அதிகரிக்கும் என்று சொல்வார்கள். அன்னதானம், ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது, குறிப்பாக தயிர் சாதம் தானம் செய்வது மிகவும் சிறப்பு. கல்விதானம், படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு நோட்டு, புத்தகம், பேனா, பென்சில் வாங்கி கொடுக்கலாம். குடை, செருப்பு, விசிறி போன்ற பொருட்களையும் தானம் செய்யலாம். இவை வெயில் காலத்தில் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும். தானம் செய்யும்போது யாருக்கு கொடுக்கிறோம் என்று பார்க்காமல் மனப்பூர்வமாக கொடுக்க வேண்டும். படி 8, விரதம் முடித்தல். காலையிலிருந்து விரதம் இருந்தவர்கள் மாலையில் சந்திரனை பார்த்த பிறகு பூஜையில் வைத்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒரு வேளை மட்டும் உப்பு இல்லாமல் சாப்பிட்டுக் கொள்ளலாம். முக்கியமாக இந்த நாள் முழுவதும் சைவ உணவு மட்டுமே சாப்பிட வேண்டும். இந்த சித்ரா பௌர்ணமி பூஜை முறைகள் உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் இந்த பூஜையை சரியாக செய்து பலன் பெறட்டும். நம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்துவிட்டால் நான் போடும் அடுத்தடுத்த ஆன்மீக பதிவுகள் உங்களை உடனே வந்து சேரும். சித்ரா பௌர்ணமி பற்றி உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ல கேளுங்கள். கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். முடிவுரை: இந்த சித்ரா பௌர்ணமி நாள் வெறுமனே ஒரு பூஜை செய்யும் நாள் மட்டுமல்ல, இது சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நாள். நாம் செய்த தவறுகளை நினைத்து வருந்தி இனிமேல் நேர்மையாக தர்ம வழியில் நடப்போம் என்று ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள். நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு, எல்லாவற்றையும் ஒரு தெய்வீக சக்தி கண்காணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த 2026 சித்ரா பௌர்ணமி நாளில்
நீங்கள் எல்லோரும் இந்த எளிய பூஜையை உங்கள் வீடுகளில் செய்து சித்திரகுப்தரின் முழு அருளையும் பெற வேண்டும். உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு புண்ணியங்கள் பெருகி உங்கள் குடும்பத்தில் எப்போதும் சந்தோஷம், ஆரோக்கியம், செல்வம் எல்லாம் நிறைந்திருக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்கிறேன். இந்த சித்ரா பௌர்ணமி உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒளியையும் கொண்டு வரட்டும். அனைவருக்கும் என் இனிய சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள்.